மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை போயஸ் கார்டனில் தனது ஆதரவாளர்களுடன் சசிகலா திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது பற்றியும் மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். ஒரு பக்கம் அதிமுக பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆதரவாளர்களுடன் சசிகலா திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அரசியல் வட்டாரத்தில் இது எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தற்பொழுது கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பிறகாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தெரிவித்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் ஒதுங்கி இருக்க மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த திமுக அரசை வீழ்த்துவதற்கான அனைத்து வியூகங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்வேன். அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த அதிமுகவும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அவருடைய பேச்சை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அந்த நிலையில் தான் அவர் தற்பொழுது தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் விலகி இருப்பதாகவும் அரசியலில் இருந்து விலகி போவதாக அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அதன் பின்பு அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்று அவர் பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக தெரிவித்த வந்த வண்ணம் இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கீழ்ப்பாக்கம் கிறிஸ்துமஸ் விழாவை முடித்துக் கொண்டு தனது ஆதரவாளர்களுடன் தற்பொழுது சசிகலா அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு நபராக அவர் அழைத்து ஆலோசனையை முன்பெல்லாம் அனைவரும் ஒன்றாக இருந்து ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது ஒவ்வொரு நபராக அவருடன் கூட பயணிக்கக்கூடிய முன்னாள் அரசு கொறடாவாக இருந்த நரசிம்மன் ஆகட்டும், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேலு ஆகட்டும், அதே போல முன்னாள் துணை மேயராக இருந்த கந்தன் ஆகட்டும், இப்படியாக குறிப்பாக இவர்கள் அனைவரையுமே தனித்தனியாக அழைத்து இந்த தேர்தலில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் என்ன பேசினார் என்பது அதன் பின்புதான் நமக்கு விவரங்கள் கிடைக்கப்பெறும். அந்த வகையில் தற்பொழுது ஆலோசனை என்பது மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பியூஷ் கோயல் ஒரு புறம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சசிகலாவும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை போயஸ் கார்டனில் தனது ஆதரவாளர்களுடன் சசிகலா திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது பற்றியும் மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். ஒரு பக்கம் அதிமுக பாஜக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஆதரவாளர்களுடன் சசிகலா திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அரசியல் வட்டாரத்தில் இது எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தற்பொழுது கீழ்ப்பாக்கத்தில் நடைபெற்ற அந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு பிறகாக அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் தெரிவித்த கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் ஒதுங்கி இருக்க மாட்டேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த திமுக அரசை வீழ்த்துவதற்கான அனைத்து வியூகங்களையும் அனைத்து நடவடிக்கைகளையும் நான் மேற்கொள்வேன். அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த அதிமுகவும் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அவருடைய பேச்சை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அந்த நிலையில் தான் அவர் தற்பொழுது தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் விலகி இருப்பதாகவும் அரசியலில் இருந்து விலகி போவதாக அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அதன் பின்பு அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போகிறேன் என்று அவர் பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக தெரிவித்த வந்த வண்ணம் இருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கீழ்ப்பாக்கம் கிறிஸ்துமஸ் விழாவை முடித்துக் கொண்டு தனது ஆதரவாளர்களுடன் தற்பொழுது சசிகலா அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு நபராக அவர் அழைத்து ஆலோசனையை முன்பெல்லாம் அனைவரும் ஒன்றாக இருந்து ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார்கள். தற்பொழுது ஒவ்வொரு நபராக அவருடன் கூட பயணிக்கக்கூடிய முன்னாள் அரசு கொறடாவாக இருந்த நரசிம்மன் ஆகட்டும், அதே போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வேலு ஆகட்டும், அதே போல முன்னாள் துணை மேயராக இருந்த கந்தன் ஆகட்டும், இப்படியாக குறிப்பாக இவர்கள் அனைவரையுமே தனித்தனியாக அழைத்து இந்த தேர்தலில் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் என்ன பேசினார் என்பது அதன் பின்புதான் நமக்கு விவரங்கள் கிடைக்கப்பெறும். அந்த வகையில் தற்பொழுது ஆலோசனை என்பது மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பியூஷ் கோயல் ஒரு புறம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சசிகலாவும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த ஆலோசனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.